அத்தை நைட்டே பிளான் பண்ணிட்டாங்க காலையில் உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அப்படின்னு. காலையில் நான் எழுந்திரிச்சு வரும்போதே எல்லாமே அரைச்சி அடுப்பில் வச்சுருந்தாங்க. கரெக்டாக நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்க அத்தை நானே உளுந்தங்கஞ்சி செய்கிறேன் அப்படின்னு கிண்டிகிட்டு இருந்தேன். போன டைம் உளுந்து அதிகமாக போட்டாங்க அப்படின்னு உளுந்தை கம்மியாக போடுங்க சொன்னேன். இந்த டைம் அத்தை அரிசி நிறைய போட்டாங்க போல், ஒரு மாதிரி கெட்டியாக வந்திருந்தது. பட் டேஸ்ட்டு ஓகே. எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தான். ஒரு வாரம் ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு நமக்கு நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது. அதனால ரசம் செல்வாக்கு நாக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். அத்தை ஒரு பக்கம் காய் கட் பண்ணிட்டு இருந்தாங்களா, நான் ரசம் வச்சுட்டு இருந்தேன். அத்தை அங்கிட்டு காய் பொறிச்சிட்டாங்க. மாமா ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி மூவிக்கு போகிறோம்யா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தேட்டர் பக்கம் கூட்டிகிட்டே போகிறது இல்லை. அந்த தேட்டர் சவுண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுட்டி பயப்படுவான் அப்படின்னே கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கி நாத்தனா அண்ணன் எல்லோரும் ஃபோன் பண்ணி போகலான்னு சொன்னாங்களா, என்ன நினச்சான்னு தெரியல. சரி கிளம்பி பார்ப்பான்னு சொல்லிட்டேன். நமக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. மூவிக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் மார்னிங் விலாக் ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் காலையிலே நான் ஒரு லாங் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள். நம்மளும் கிளம்பியாச்சு. சின்ன மாமியாக எனக்கு ஊருக்கு போகிறாங்களா, அவங்கள அப்படியே வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே மூவிக்கு போயிட்டு வந்துடலாமா. பை பாய்.